கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி எபேசியர் 2 அதிகாரம் 10 ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அன்பானவர்களே, இங்கு நாம் புது சிருஷ்டி என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் நாம் மறுபடி பிறந்திருக்கிறோம். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நாம் புது சிருஷ்டி. தேவன் விரும்பாத பழைய நோக்கங்களும் செய்கைகளும் இனி நம்மிடத்தில் தொடரக்கூடாது. இதுவரை நாம் நமது மனதும் மாம்சமும் விரும்பியவைகளை செய்து அதன் வழியிலே நடந்தோம். இனி நாம் அப்படி அல்ல. கிறிஸ்துவுக்குள் தேவனுக்காக மறுபடி பிறந்தவர்களாக இருக்கிறோம். ஆகவே நம்முடைய நோக்கங்கள் தேவனுக்காக புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. மாம்சத்தின்படி அதன் இச்சைகளை நிறைவேற்ற அல்ல, ஆவியின்படி நடக்க, தேவனுடைய வழி நடத்துதலின்படி நடக்க, அவருடைய சித்தத்தின்படி நடக்க மறுபடி பிறந்தவர்களாய் இருக்கிறோம். இனி நாம் பிசாசின் செய்கைகளை செய்கிறவர்கள் அல்ல. மறுபடி பிறந்த நாம், ரட்சிக்கப்பட்ட நாம் தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம் என்று இங்கு வேதத்தில் அற்புதமாக சொல்லப்பட்டுள்ளது. தேவன் ஆயத்தம் பண்ணின நற்கிரியைகளை செய்யும்படி அவருக்காக நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காக நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பீர்களானால், உங்கள் சிந்தைகள் புதுப்பிக்கப்பட்டிருக்குமானால், நீங்கள் பழைய வாழ்க்கையை தொடர மாட்டீர்கள். தேவனுடைய அன்பை உணர்ந்து பிறருக்கு நன்மை செய்ய, நற்கிரியைகளை செய்ய உங்கள் இருதயம் ஆயத்தமாயிருக்குமானால், கண்டிப்பாக தேவன் தாம் ஆயத்தம் பண்ணின அந்த பாதையில் உங்களை நடத்துவார். உங்கள் கிரியைகளின் பலன் நிலைத்திருக்கும்படி ரட்சிக்கப்பட்ட நீங்கள் பிறருக்கு நன்மை செய்யும்படி, தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஆமென்.